ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சத்தான, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்தக்கூடிய உளுந்தங்கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து தென் மாவட்டங்களில், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே எலும்புகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசானாலுமே நம்ம எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடல் சூட்டையுமே இது தணிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி வந்து எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே, ஆனால் குண்டு அரிசியாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு உடைச்ச கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம். நான் வந்து 2 பேருக்கு பண்ணுறதுனால எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், கொஞ்சமாக மிளகு. இதில் எல்லாத்துலேயுமே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. நாம் வந்து அரிசி அண்ட் உளுந்து சேர்த்து மொத்தமாக 1/2 கப் எடுத்திருக்கோம். இதுக்கு 5லேருந்து 6 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ தாராளமாக ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணனோ அந்த கப்பில் 6 கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 5 விசில் வந்து நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். அது வேகிற டைமில் நம்ம தேங்காய் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். அதனால் தேங்காய் வந்து ஒன்று துருவி எடுத்துக்கலாம், இல்லைனா அரைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைனா தேங்காய் பாலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பாலை ஆட் பண்ணதை விட இந்த மாதிரி அரைச்சோ இல்லை துருவி எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ ஒரு 5 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தேங்காவை லைட்டாக கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக தான் இருந்தது. இதை லைட்டாக ஒருக்கா கொதிக்க விட்டுட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. அவ்வளோதான், ஒரு சூப்பர் ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி. இதுக்கு தேங்காய் துவையல் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். கொண்டக்கடலை குருமாவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் தான் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், பொரிக்கடலை, பூண்டு, புளி, அப்புறமா 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அம்மியில் அரைச்சா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஆனால் அம்மி வந்து இல்லை. அவ்வளோதான், தேங்காய் துவையல் வந்து ஈஸியாக ரெடி. இது ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்பவே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.